வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று. இன்றைக்கு வெள்ளிக்கிழமையான அதை விட வெள்ளிக்கிழமை இன்றைக்கு இரவு சாப்பாடு தான் நாங்கள் செய்ய போகிறோம். இன்றைக்கு இரவுக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறீங்க? இன்றைக்கு வந்து நல்ல ஒரு முல்லையில் சொதிய இடியப்பம் தான் நான் வைக்க போகிறேன். அது முல்லையில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். என்ன இப்போ இந்த மருத்துவ இலையல் மாதிரி இப்போ கொவ்வையில் முசுட்டை இந்த மொசுக்கையில் அதுகள் மாதிரி முல்லை இலையும் எங்களுக்கு ஒரு நிறைய மருத்துவ குணம் கொண்ட ஒரு இலை தான். அது கூடுதலாக சொதி தான் வைக்கிறவே. கூழுக்கெல்லாம் போட்டுக்கொள்ளுவினோம், இந்த மஞ்சள் கூழுக்கெல்லாம் போட்டுக்கொள்ளுவினோம். அந்த இலையை வச்சுக்கொண்டு நாங்கள் சொதி வைக்க போகிறோம். நல்ல ஒரு சுவையான சொதியும் வச்சு இடியப்பமும் வைப்போம். அதுவும் அரிசி மாவு இல்லையா? முட்டு முழுதாக அரிசி மாவு உங்களுக்கு தெரியும், அதுவும் ஒரு ஆரோக்கியம். அதோட முல்லையில் வந்து நிறைய பேர் வந்து தேடி திரிஞ்சு பிடுங்கி சமைச்சு சாப்பிட்ற ஒரு இலை இப்போ. ஏன்னா நிறைய வருத்தங்களை வந்து குணமாக்குற ஒரு மருத்துவ குணம் கொண்ட இலை. நாங்கள் இன்றைக்கு அதைத்தான் இன்றைக்கு இரவுக்கு செய்து சாப்பிட போகிறோம். அப்போ தொடர்ந்து அப்படியே காணொலியை பாருங்கள். உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா முல்லையிலேன்றது ஒரு மருத்துவம், அரிசிமான்றதை விட முல்லையில தான் இதில் வந்து சிறப்பாக இருக்க போகிறது. உண்மையிலே எல்லா கீரை வகையிலும் பொதுவாகவே சத்து கூட. அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த இலையை வச்சு தான் இன்றைக்கு இந்த சொதி செய்ய போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டு வேலியிலேயே இந்த முல்லை செடி வந்து இருக்குது. இது பெரிய மரமாகவும் வரும். இது ஓரளவான செடியாக இருக்குது. எங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இலையில் வந்து கொஞ்சம் ஆக முத்தல் இலை இல்லாமலுக்கு கொஞ்சம் பிஞ்சு இலையாக எடுத்தால் நெல்லம் நாங்கள் சொதிக்கி ஒரு வாசம். உண்மையிலேயுமே இந்த இலை வந்து சொதிக்கு எல்லாம் போட நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் சும்மாவே இது பிடுங்க நல்ல கையெல்லாம் நல்ல ஒரு வாசமாக இருக்குது. நீங்கள் இப்படியான இலை பிடுங்கக்குள்ள நாங்கள் முக்கியமாக சொல்கிறது உண்டு, கவனமாக பார்த்து பிடுங்கணும். இதே மாதிரி வேறு காட்டுலியாலும் இருக்கும். உண்மையிலேயே தெரிஞ்சாக்களை வச்சு பெரியாக்கள்கிட்ட யாரையாவது கேட்டு தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்டு இதை பிடுங்கி கொள்ள வேணும். ஏன்னா இதே ஒத்த இலைகள் வந்து இருக்கும் நிறைய. இப்போ நாங்கள் மாறியதில் பிடுங்கி சமைச்சிடக்கூடாது. நாங்கள் வரக்குறான்னு சொல்லி சொன்னால் வேறு அந்த முருங்கையில் அந்த கீரைகளோட சேர்த்து வறுத்து கொள்ளலாம். அதுக்குன்னா கொஞ்சம் கூடுதலாகவே நாங்கள் பிடிங்கொள்ளலாம். சொதிக்கன்னா நாங்கள் அளவாக பிடிங்கி கொள்ளுவோம். என்ன இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்ல பச்சை பசைலன்னு இருக்கு எல்லாம். அந்த மலையோட நல்ல பெட்டி நல்ல இனியில பெரிய ஒரு மரம் ஒன்று அங்கால பெரிய மரம் நிற்கிது. ஆனால் அது அந்த கொடி வந்து ஃபுல்லாகவே படர்ந்துட்டுது. அதில் வந்து முல்லை நிற்கிது. அது வந்து இந்த கொவ்வங்கொடி வந்து முல்லையை மூடிக்கொண்டு வந்துட்டு. இதில் வந்து முள்ளண்டு இல்லை, இந்த மரத்தில் வந்து முள்ளண்டும் இல்லை. ஆனால் பார்க்க முள்ளு மரம் மாதிரி தான் தெரியுது. நான் கையாலேயே சும்மா அப்படி நாங்கள் பிடிங்கி கொள்ளலாம். வரைக்கான்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் முத்தலிலையை நாங்கள் எடுத்து சேர்த்து வறுத்து கொள்ளலாம். சொதிக்கண்டா கொஞ்சம் பிஞ்சிலையாக எடுத்தால் தான் நெல். நாங்கள் கொஞ்சம் பிஞ்சிலையாக பார்த்து கொப்புகளாக முறிஞ்சிட்டோம். என்ன முறிஞ்சு எடுத்துருக்குறோம். இதை அப்படியே நாங்கள் இலையில் தனியாக பிடுங்கி எடுப்போம். காணும் எங்களுக்கு சொதிக்க வடிவாக காணும். இப்படியே நாங்கள் கொண்டே சொதி வைப்போம். நாங்கள் இன்றைக்கு முல்லை சொதியம் அதோட இடியப்பம் தான் நான் வைக்க போகிறோம். முதல் வந்து சொதி வைப்போம். என்னடா சொதி வச்சா இடியப்பம் அவிக்க சாப்பிடலாமே. அவிக்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். சின்னங்களுக்கும் அவிக்க கொடுத்துடலாம் சொதியோட. இப்போ வந்து நாங்கள் முதல் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறோம். அதை வந்து கழுவி எடுத்து விட்டப்புறம் நிறைய சின்ன வெங்காயம் தான் போட வேணும் இந்த சொதிக்கு. உண்மையிலுமே அதான் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து கழுவி எடுப்போம். நாங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் படிவாக கழுவி எடுப்போம். அதோட 2 தக்காளி பழம் சின்ன எடுத்துருக்கு. தக்காளி பழம் சொதிக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் தக்காளி பழம் எடுத்துருக்கு. அதோட இன்றைக்கு இருட்டுப்பட்ட வடியால் வீட்டுக்குள்ளே தான் சமையல். நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் தோல் நீக்கி அதோட தக்காளி பழமெல்லாம் கழுவி வெட்டி எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் பிடுங்கி வச்சிருக்கிற இந்த முல்லையிலேயே கழுவி எடுப்போம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்ற ஒரு இது படிச்சிருங்களா? கதை படிச்சிருக்கேன். அதோட கீரை வகையில் என்ன கீரை என்றாலும் நாங்கள் வெட்டக்கு முதலே கழுவி எடுக்க வேணும். இதெல்லாம் ஒரு ரசாயனமும் பயன்படுத்தாத. மற்றது நாங்கள் உடனே பிடுங்கினோம். மற்ற இது வந்து வேலியில் படர்றது தானே. இதுக்கு மருந்து அடிக்கிறதோ பசலை போடுறதோ கொஞ்சம் மரமாக வரும். இது அந்த கொடி மாதிரி அந்த தண்டுகள் வந்து போகும். ஆனால் பெரிய மரமாக வரும். கூடுதலாக ஆத்தி மரம் எப்படி அந்த கொடி விட்ட மாதிரி பெரிய அந்த அந்த கிளையல் வந்து அப்படி கொடியாக இருக்கும், மரமாக இருக்கும். ஆனால் அந்த கிளை வந்து கொடி மாதிரி இருக்கும். ஆனால் அந்த முல்லையில் வந்து சரியான ஒரு சாஃப்டான இலை. நல்ல வாசம். எனக்கு அந்த தேசிக்காய் புறத்தோல் இருக்குல்ல, அந்த வாசம் தான் எனக்கு வருது. இந்த புடுங்கைக்கே நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இது சொதி நாங்கள் இறக்குற பருவத்திலான் இது போட வேணும்.
இதை வெட்டவெல்லாம் தேவையில்லை, இப்படியே நாங்கள் சொதிக்க போடலாம். முதல் நாங்கள் சொதி வைக்க போகிறோம். முதல் வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுவோம். அதோட வந்து பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்வோம். வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழமும் அதோட போடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் சொதிக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்ப்போம். இந்த சொதிக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக வெந்தயம் போடுவோம். வெந்தயம் போட்டால் இன்னுமே நல்லது சொதிக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த முல்லை சொதிக்கு நாங்கள் வந்து தேங்காய் பால், இது 3ஆம் தரம் புளிஞ்ச பாலில் தான் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நாங்கள் அவிய விட போகிறோம். அதுதான் உண்மையுமே நல்லா இருக்கும். சில பேர் வந்து தண்ணி விட்டு அவிய விடுவினா, ஆனால் இந்த நாங்கள் 3ஆம் பாலில் அவிய விட்டுட்டு கடைசியாக வந்து முதல் பால் விடைக்க அந்த சொதி வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இதோடு நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சொதிக்கு தேவையான அளவு எல்லாமே போட்டுட்டோம். இப்போ அடுப்பு மூடி அவிய விட போகிறோம். இன்றைக்கு விறகு இல்லை, மரமெல்லாம் முறிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டீங்க உங்களோட கதை. இது நாவல் விறகு. ஓ, பெரிய பெரிய கட்டையாக கிடக்கு நாவல் விறகு. ஆனால் நல்ல எரியும். எங்களுக்கு அடுப்பு வந்து நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் சொதிய அடுப்பில் வைப்போம். எங்களுக்கு இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா அவியாட்டுக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் மூடி விடுவோம். எங்களுக்கு ஓரளவுக்கு சூடு வந்தால் பிறகு சட்டைக்கு பிறகு திறந்து விடுவோம். ஏன்னா நாங்கள் இப்போ 3ஆம் தரம் பாலில் வச்சபடியாக பால் கொஞ்சம் கொதிக்க வந்து திரையை பார்க்கும். அப்போ நாங்கள் வடிவாக ஆற்றி விட வேணும். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சிட்டுது எங்களுக்கு. இனி வந்து இப்படியே சொதி வந்து திறந்தே இருக்கட்டுக்கு பாருங்க. இப்படி நல்லா கொதிச்சு அமைஞ்சோம். கேஸ் அடுப்பில் கொதிக்கிற மாதிரி கொதிக்குதா? ஆனால் சொதி வைக்கிறது வந்து உண்மையிலேயுமே ஒரு இலகுவான வேலை. ஏன்னா அது பெரிய அளவில் இதுக்கு வந்து ஒரு ஒன்றும் போட தேவையில்லை. மற்றது கரை நேரம் செல்லாது. ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து சொதி வச்சுக்கோம். ஆனால் சில சாப்பாடு சொதி இல்லாட்டி சாப்பிடவே பொதுவாக இடியப்பம் எல்லாம் சொதி இல்லாட்டி சாப்பிடல. இப்போ நாங்கள் எல்லாம் கூடுதலாக பச்சரிசி ஸ்டோரண்டா சொதி கொண்டு வைக்கிறோம். நாங்கள் இல்லாட்டி சாம்பார் வேணும். இப்படி ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு எங்களுக்கு அவியட்டுக்கு எங்களுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா அவிஞ்சு கரைஞ்சி ஒன்று வந்துட்டுது. நாங்கள் வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல முதல் பால் கட்டி பாலாக புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த பாலை இதோட சேர்த்து தேங்காய் விலை தானே கட்டி பால் ஒன்று பார்ப்போம் இருக்கா. ஆனால் இது கட்டிப்பால் தான். கட்டிப்பால் விட்டால் தான் உண்மையிலுமே சொதி வந்து சுவையாக இருக்கும். உண்மையாக தானே நல்ல வாசம் வருது. மற்ற இதுக்குள்ளே முல்லையிலையோட சேர்த்து இந்த மீன்களும் இருந்தால் போடலாம். சூட மீன் சூட மீன் போடலாம். சூட கேரல் மீன் சொதி அதோட சேர்த்து வைக்கலாம். இப்போ நாங்கள் இல்லையண்டா இல்லை இப்போ மீனோட கலந்தா வந்து சில நேரங்களில் மீனுடைய வந்து முள் வேற போடுமா. இப்போ நாங்கள் தனியாக இல்லை சொதி வச்சாலே உண்மையிலுமே நல்லா இருக்கும். அதோட அன்றைக்கு வெள்ளிக்கிழமையும் அதால் நாங்கள் மச்சம் பண்ணுறதை இதண்டே இல்லை, கவனிக்கவே இல்லை, செய்யலை. எங்களுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு ஒரு கொதி வரவே நாங்கள் இலை போடலாம். ஒரு கொதி வரட்டுக்கும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சொதி வந்து நல்லா கொதிக்க வலிக்கிட்டது. நாங்கள் இந்த பருவத்தில் வந்து கழுவி வச்சிருக்கிற முல்லையிலேயே சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நல்ல வடிவாக நாங்கள் இப்படியே ஆற்றி விடுவோம். இந்த இலை வந்து அப்படி நல்லா அப்படியே சுருண்டு கொண்டு வந்துடும். நல்ல சாஃப்டான இலை தானே. இப்போ இந்த சொதிக்க போட்ட உடனேயே அப்படியே நல்ல வடிவாக அப்படியே அந்த அவிஞ்சு வந்துடும் எங்களுக்கு உடனே. இன்னும் ஒரு கொதி வேற நாங்கள் இறக்கினா சரி சொதியை. எங்களுக்கு வந்து முல்லையில் போட்ட பிறகு நல்ல வடிவாக கொதிச்சிட்டுது. இலையை பாருங்க, இப்போ கிணக்கையில் போட்ட மாதிரி இருக்குது. இப்போ இலையை காணாத மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படியே நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது. நாங்கள் இறக்குவோம் சொதியை. சொதியை இறக்கிட்டு இடியப்பத்தை வச்சா தான் சாப்பிட்லாம். நாங்கள் சொதி கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சமாக தேசி புளி சேர்க்கலாம். என்னென்னு சொல்லிச்சுன்னா தக்காளி பழம் போட்டுக்கலாம் தானே. நாங்கள் கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சமாக தேசி புளி சேர்த்து விடுவோம். நாங்கள் இப்படி இருக்காண்ட முல்லையில் சொதி உண்மையிலேயுமே முல்லையில் வாசம் பண்ணுறது சொதிக்க போடக்கு முதலே அது ஒரு நல்ல வாசம். ஏன்னா எப்படி வாசமாக இருக்குது. இந்த புக்கு அடிக்க நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இப்படியே நாங்கள் மூடி விடுவோம்.
நாங்கள் சொதி வந்து வச்சு இறக்கிட்டோம். அடுத்தது இடியப்பம் வைக்க போகிறோம். இடியப்பம் வைக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இட்டலி பானையில் நான் வைக்க போகிறேன். தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இட்டலி பானையில் தான் நிறைய ஒரே இடத்துல அவிக்கலாம். ஸ்டீமர்லேயும் அவிச்சு கொள்ளலாம் கூடுதலாக. நாங்கள் வந்து இடியப்பம் வைக்க தொடங்க போகிறோம். இது வந்து அரிசி மா எடுத்துருக்கு, 1 கிலோ அரிசி மா அளவில் எடுத்துருக்கு. நாங்கள் வந்து வடிவாக நல்ல வடிவாக அரிச்செல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். சுடுதண்ணியில் தான் இந்த இடியப்பம் வந்து குழைக்க போகிறோம். சுடுதண்ணிக்குள்ளே வந்து தேவையான அளவு உப்பு சேர்ப்போம், இடியப்பத்துக்கு தேவையான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அளவளவாக சுடுதண்ணியை விட்டு குழைச்சி கொள்ளுவோம். இடியப்பத்துக்கு வந்து நாங்கள் நல்ல வறுத்த அரிசி மா தான் எடுத்துருக்குறோம். நாங்கள் இடியப்பத்துக்கு நல்ல வடிவாக மா குழைச்சி எடுத்துட்டோம். இனி நாங்கள் புளியை தொடங்குவோம். பனையோல தட்டு, சுலகு சுலகு, என்ன வடிச்சதும் இல்லை அங்கே இருக்கிற மாதிரி வருதுன்னு அது அந்த காற்று. ஒரு ஊரில் இப்போ ஒரு 2 அரைவாசி தான் இப்படியெல்லாம் போட. இப்படியே நாங்கள் எல்லா இடியப்பத்தையும் புளிஞ்சு எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தரம் அவிக்கக்கூடிய அளவு புளிஞ்சு எடுத்துட்டோம். அதோட தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு தானே பாருங்க, எப்படி அந்த ஆவி வந்து வெளியில் போகுது. அப்பா நல்லா கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் அடுக்கி விடுவோம். வேணா அப்படியே நல்ல வடிவாக மூடி விடுவோம். வடியப்பம் எங்களுக்கு அவியட்டுக்கும். இதனால் வேகமாக அவிஞ்சிரும் எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிட்டுது எங்களுக்கு இடியப்பம். இங்கே இதால் இப்படி அந்த வெக்க வந்து ரயில் வர மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் திறப்பம். அப்படி நல்லா அவிஞ்சிட்டு இறக்குவோம். இனி நாங்கள் வந்து இப்படியே எல்லா இடியப்பங்களையும் அவிச்சு எடுப்போம். நாங்கள் இப்போ இடியப்பம் எல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம். அதோட பார்த்திங்கன்னா சொதி வந்து எங்களுக்கு நல்லா ஆறிட்டுது. நாங்கள் இப்போ வெட்டி வச்சுருக்கோம் தேசிக்காய் புளி சேர்க்க போகிறோம். தக்காளி பழமும் போட்டபடியாக கொஞ்சமாகவே நாங்கள் புளி சேர்த்துக்கொள்வோம். அப்படியே நல்ல வடிவாக ஆற்றி விடுவோம். இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். வேணா நேரம் கிட்டத்தட்ட 8:45 ஆகுதுண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பாருங்க எப்படி இருக்கு இடியப்பம். நல்ல சாஃப்டாக இருக்கு இடியப்பம். அதோட சம்பல் இருக்குதுண்ணே. உடலில் அடித்த சம்பல் பார்க்கவே தெரியுதுண்ணே. எடுத்து வைங்க. அதோட இதுதான் இன்றைக்கு விசேஷம் கடை. என்ன முல்லையில் சொதி. சாப்பிடுவோம். இங்கே பாருங்க கோப்பையோட இருக்கிற ஆள். இப்போ இடியப்பம் எல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். முக்கியமாக வந்து இந்த சொதி தான் எனக்கு சாப்பிடணும்னு ஆசை. இலை வந்து அப்படியே கரைஞ்சி கொண்டு போகுது. உண்மையிலேயுமே அவ்வளோ சாப்பிட்டானா இல்லை இல்லையே சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலேயே அந்த முந்தி சாப்பிட்ற நைஸ் பிஸ்கெட் மாதிரி வாய்க்க வச்சோட்ட கரைஞ்சி கொண்டு போகுது. வாய்க்க வைக்க தெரியவே இல்லை. அதான் வாசம், தனி வாசம் வருது. தனியாக சொதியோடையே சாப்பிட்டு கொள்ளலாம். உண்மையிலுமே நான் சம்பளம் இல்லாட்டிக்கும் நாங்கள் சொதியோடையே சாப்பிட்டு கொள்ளலாம். சின்னால் வந்து தனியாக சொதியோட தான் சாப்பிட்றேன். ஆனால்
குழச்சி நல்லா போட்டு இருக்குதா? என்ன செமையா இருக்கு. அப்போ அள்ளி மலமண்டு சாப்பிட்டு அவ்வளோத்தையும் முடியுங்க. அதோட உடல்ல அடித்த சம்பல் அதுவும் ஒரு தனி வாசம். என்ன உண்மையிலேயே பார்த்தீங்கன்னால் அருமையான ஒரு இரவு சாப்பாடுன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு சொதி இடியப்பம் சம்பல் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. அதோட வந்து இதில் வந்து எதுவுமே என்ன சொல்கிறது ரசாயனம் கலந்ததில் ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு. உண்மையிலே இரவுல நல்லா சமீபாடு அடையக்கூடிய சாப்பாடு. அதை விட மற்றது என்னென்னா இப்படி முள்ளையில கிடைச்சா உண்மையிலுமே நீங்களும் இருக்க அந்த சொதி வச்சு பாருங்க. ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் பிடுங்க முதல் பெரியாக்கள ஆலோசனையோட பிடுங்கி கொள்ளுங்க. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் வீடியோவில் பார்த்து வீடியோவுக்கும் நேராக பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ சரியா நீங்கள் பார்த்து அதை இலையை எடுக்கணும். இளங்கான்றா உண்மையிலுமே அந்த இலை வந்து பிடுங்க ஒரு வாசம் ஒன்று இருக்கும். இயல்பாகவே அந்த இலையில வந்து ஒரு நல்ல ஒரு வாசம் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் படிவாக கேட்டே பிடுங்கி கொள்ளுங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.